உத்தவ் தாக்கரேவின் கருத்தையும் மணிசங்கர் அவருடைய கருத்தையும் இந்தியா கூட்டணியில் இருக்கிற மற்ற தலைவர்கள் ஏற்றுப்பாங்களா? ஸ்டாலின் அவர்கள் இந்தியா கூட்டணிக்கு தலைவராக அதெல்லாம் நடக்காது. இவங்க பூரா இருக்கவும் பூரா ஏன் அதிகம் ஸ்டாலின் வரணும், ராகுல் தலைமை தங்க மாட்டாரா அப்படிம்பாங்க. சரிப்பா ராகுல் தான் தலைமை அப்படின்னு சொன்னா ராகுல் சொன்னதை நாங்கள் கேட்கணுமாம்பாங்க. தொடர்ந்து எல்லா சட்டமன்ற தேர்தலிலும் தோல்வி இருக்குல்ல, ஒரு சக்ஸஸ்ஃபுல் மாடலை தானே காட்ட முடியும் மக்கள். சக்ஸஸ்ஃபுல் மாடலை காமிச்சாலும் வட இந்தியாவில் இருக்கக்கூடியவர்களின் மனநிலை ஒரு தென்னிந்தியாவை சேர்ந்த ஒருத்தரை தலைவராக ஏற்றுக்க மாட்டாங்க. அதுதான் பிரச்சனை. அவங்க இன்னமும் தமிழ்நாடு வளர்ந்துருக்கு, அவங்களாம் புத்திசாலி, அவங்களாம் படித்தவங்க எல்லாம் ஓகே, ஆனாலும் அவன் எப்படிப்பா எங்களுக்கு தலைவராக வர முடியும் அப்படின்ற அந்த சிந்தனை இன்னும் மாறவே இல்லை அவங்களுக்கு. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. மோடியை ஸ்டாலின் விமர்சிப்பார், விமர்சித்தாங்கன்னா உடனே ஓன்னு கத்துவாங்க. மம்தா பானர்ஜி விமர்சித்தா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஜெயலலிதா இருக்கும்போது எவ்வளோ விமர்சித்தாங்க மோடியா லேடியா அப்படின்லாம் கேட்டாங்க, அப்பா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மனநிலை என்ன தெரியுமா? மம்தா பானர்ஜியும் ஜெயலலிதாவும் பார்ப்பனர்கள். அவங்க அப்போ பார்க்கும்போது எப்படி பார்க்குறாங்கன்னா, ஒரு பார்ப்பனர் ஒரு சூத்திரன் தப்பு செய்கிறான்னு அவனை மண்டையில் தட்டுறாங்க, அவங்களுக்கு உரிமை இருக்குது, அது ஒத்துப்பாங்க. இப்போ மம்தா பானர்ஜியை தலைமைன்னு சொன்னால் ஒத்துப்பாங்க. அதுக்கு பின்னாடி நம்மக்கிட்ட இருக்கிற மனநிலை அது நமக்கு மட்டும் இல்லை, இந்தியா முழுவதும் எல்லாருக்குமே இந்த மனநிலைன்னு ஒன்று இருக்குது. பார்ப்பனர்கள்னால் கொஞ்சம் உயர்வு தானேப்பா, அது ஏன் நீ ஒத்துக்க மாட்டேற அப்படின்னு கேட்கக்கூடிய மனநிலையில் தான் இன்னும் இருந்துக்கிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? சிவசேனா தொடங்கப்பட்டது வேற ஒரு காரணத்துக்காக, மண்ணின் மைந்தர்களை ஒருங்கிணைப்பது, சிவாஜியின் பேரில் ஒருங்கிணைப்பது அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. இப்போ கடைசியில் எங்கே நிற்கிறாங்கன்னா சிவபெருமானோட பேரில் ஒன்றிணைப்பதுன்ற இடத்துக்கு மாறிட்டாங்க. அதுதான் பிரச்சனையே. நீங்கள் மக்கள் எதனால் பிஜேபியை சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா, இவங்க பூரா சாஃப்ட் ஹிந்துத்துவாவாக இருக்கான். இந்துத்துவா தானேப்பா பேசணும், நீ சாஃப்டாக பேசுகிற, அவன் ஸ்ட்ராங்காக தான் பேசுகிறான், நான் அவனே வச்சுக்கிறேன். வெஜிடேரியன் மீன் குழம்பு போடுறேன்ற அவன் மீனை போட்டே மீன் குழம்பு தரேன்றான், நான் அங்கேயே சாப்பிட்டுக்கிறேன்னு. நீ ஒரு பக்கம் பிரியாணி இருக்குது, ஒரு பக்கம் குஸ்கா இருக்குது, பிரியாணியே சாப்பிட்டு போகிறேன், அவ்வளோதான் மேட்ரு. ஆனால் தேசிய கட்சின்னு ஒன்று இருக்கக்கூடாது. அப்படி தேசிய கட்சின்னு ஒன்று இருக்கிறது தான் பெரிய தலைவலி. தேசிய கட்சின்னு ஒன்று இருக்கிற வர மாநில சுயாட்சி கிடைக்காது. உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர் கிருஷ்ணவேல் அவர்கள். வணக்கம்ண்ணா. வணக்கம். தமிழ்நாடு, கேரளா, அசாம், வெஸ்ட் பெங்கால் இந்த மாநிலத்திற்கான அசம்பிளி தேர்தல் நடக்க போகுதுன்னா, வருகின்ற பேச்சுகள் எல்லாமே அடுத்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலுக்கான ஒரு செட்டப் அமைக்கிற மாதிரி தான் எல்லாரும் தலைவர்களுமே பேசிட்டு இருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா உத்தவ் தாக்கரே முதல் குரலை எழுப்பியிருக்கிறாரு. இந்தியா கூட்டணிக்கு ஸ்டாலின் அவர்களோ மம்தா பானர்ஜி அவர்களோ தலைமையாக இருக்கணும், அப்போ தான் அந்த இந்தியா கூட்டணி உருப்படும் அப்படின்ற துணியில் பேசியிருக்கிறாரு. அதைத் தொடர்ந்து மணிசங்கர் ஸ்டாலின் அவர்கள் இந்தியா கூட்டணிக்கு தலைமையேற்றால் ஒரு காமராஜர் பண்ண ரோலை பண்ண முடியும் அப்படின்றாரு. இப்போ இந்த சட்டமன்ற தேர்தலை ஒட்டி அடுத்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலுக்கான இந்தியா அலைன்ஸை பில்டு பண்ணுறதுலையும் ஒரு லைன் போயிட்டுருக்கு. எப்படி புரிஞ்சுக்கிட்டு இதை? மணிசங்கர் ஐயர் ஒரு 3 நாளைக்கு முன்னாடியே சொல்லிட்டார். அவர் இந்தியா கூட்டணிக்கு ஸ்டாலின் தான் தலைமை ஏற்றால் அவர் ஹி கேன் பிளே த ரோல் ஆஃப் காமராஜ் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். 66 இந்த பிரச்சனை வந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, லால் பகதூர் சாஸ்திரி திடீர்னு இறந்துட்டார். அந்த தாஷ்கண்ட் ஒப்பந்தம்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்தியா பாகிஸ்தான் சண்டையை நிப்பாட்டுறதுக்காக ரஷ்யாவில் போய் பேசி தாஷ்கண்டில் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டு போர் நிறுத்தம்னு அறிவித்து அவர் போய் ஹோட்டலில் தங்குறாரு. நைட்டு இறந்துட்டார், ரஷ்யாலேயே இறந்துட்டார். அப்போது காங்கிரஸ்குள்ளே ஒரே கலையபுரமாக இருக்குது, அடுத்த பிரதமர் யாருன்னு. அப்போது உடனடியாக களத்தில் இறங்குனது காமராஜர் தான் இறங்கினார். அதாவது வாரிசு அரசியல்னு பேசுகிறது வேணால் நல்லாயிருக்கும், ஆனால் உண்மையான நிலவரம் என்னன்னு பார்த்தோம்னா, வாரிசு அரசியல் என்பது தவிர்க்க முடியாத ஒன்று. எதனால் அப்படின்னு பார்த்தோம்னா, நமது இந்திய மனப்பான்மையில் அப்பாவுக்கு அப்புறம் புள்ள அப்படின்ற கான்செப்ட் ரொம்ப சர்வசாதாரணமாக ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். அது திமுகவில் நடக்கும்போது மட்டும்தான் ஏற்றுக்க மாட்டாங்க, கத்துவாங்க. மற்ற எல்லா கட்சியிலையும் நடக்கும்போது யாரும் அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க, அது நேச்சுரல் தானே அப்படிம்பாங்க. ஏன்னா அது திமுக இது மட்டுமே இருக்கக்கூடிய மக்களுக்கான அன்பு, அதனால் அப்படி பேசுவாங்கன்னு வச்சிங்களேன். வைகோ அவர் துரை வைகோவை தலைமைக்கு கொண்டு வரும்போது என் நண்பர் ஒருத்தர்கிட்ட கேட்டப்போ சொன்னேன், ஆமாம் சார், அவரை கொண்டு வந்துட்டா பிரச்சனை இல்லாமல் இருக்கும். வேறு ஒரு ரமேஷை கொண்டு வந்தால் சுரேஷுக்கு கோவம் வரும், சுரேஷை கொண்டு வந்தால் ரமேஷுக்கு கோவம் வரும்.
இது பிரச்சனையெல்லாம் போயிடும், ரமேஷும் சுரேஷும் கம்முன்னு இருப்பாங்க அப்படின்னு. அப்படித்தான் வந்து காமராஜர் வந்து அப்போ உள்ள பூந்து, அதுக்கு பேரே வந்து கிங் மேக்கர் அப்படின்ற பேரே அப்போ தான் அவருக்கு வருது. இந்திய அரசியலில் காமராஜருக்கு 2 பெரிய பேர் உண்டு. ஒன்று கே பிளான் அப்படின்னு ஒன்று, இன்னொன்று இந்த கிங் மேக்கர். நேரு இருந்த காலத்திலேயே கட்சி ரொம்ப பிரச்சனை ஆகுதுன்னப்போ அப்போ தான் அவர் கொடுத்தது தான் அந்த கே பிளான் அப்படிங்கிறது. முக்கிய தலைவர்கள்லாம் பதவியை விட்டு வெளியே போய் கட்சி பணிகளை செய்யணும் அப்படின்னு சொல்லி, அப்போ அந்த மாதிரி வேலைகளெல்லாம் அவர் தான் முன்னெடுத்தாருன்னு வச்சிங்களேன். அதுபோல் இப்போ இந்தியா முழுவதும் ஒரு பெரிய சலசலப்பு இருக்கக்கூடிய நேரத்தில் ஸ்டாலினுக்கு இந்தியா முழுவதுமே ஒரு நல்ல இமேஜ் இருக்குது அரசியல் வட்டாரங்களில். இவர் எப்படி கிங் மேக்கர்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி ஸ்டாலினை வந்து நான் எப்படி சொல்லுவேன்னா த லீடர் இன் த வெயிட்டிங் அப்படின்னு சொல்லுவேன். நான் முதல்ல என்ன நினச்சிட்டு இருந்தேன், லீடர் இன் த மேக்கிங் அப்படின்னு நினச்சேன். ஒரு தலைவராக அவர் உருவாகிட்டு இருக்காரு அப்படின்னு நினச்சேன் கலைஞர் இருக்கிறவரை. உண்மையில் கலைஞரின் மகன் என்ற ஒரே காரணத்தினால தான் இவர் ரொம்ப லேட்டாக வெளியே வந்திருக்கிறார். ஆனால் வந்த நாள்லேருந்து அவரோட செயல்பாடுகள் பூரா எல்லாம் அதிரடி, எல்லாமே அவர் தலைவராக வந்த பிறகு திமுக சந்தித்த தேர்தல்களில் ஒரு தேர்தலில் கூட அவங்க தோக்கலை. அது இடைத்தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல்னு இதுவரை அவர் தோக்கவே இல்லை. உள்ளாட்சி தேர்தல்கள் எல்லா தேர்தல்லையுமே. அதனால தான் நம்ம எடப்பாடிக்கு 10 தோல்வி பழனிசாமி அப்படின்ற பேரே வந்து கிடச்சிதுன்னு வச்சிங்களேன். ஸோ இப்போ இது வந்து ஒரு குரல் எழுப்பப்பட்டிருக்கு. ஆனால் என்ன ஒரு பிரச்சனைன்னா, அதுக்கு முன்னாடி இப்போ ஒரு காமராஜர் ரோல் பண்ணோன்னா அது காங்கிரஸ் ஜெயிக்கணும்ல அப்படின்ற கேள்வி வருது. இப்போ குறிப்பாக சொல்லணும்னா பீகார் தேர்தலில் தோல்விக்கு காங்கிரஸ் ஒரு ரோல் பண்ணியிருக்கு. அங்கே கடைசி நேரம் வரைக்கும் கூட்டணியை அமைக்க முடியல அப்படின்ற ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. இப்போ வெஸ்ட் பெங்காலில் காங்கிரஸ் தனித்து நிற்க போவதாக சொல்லியிருக்கிறாங்க. இப்போது எல்லா மாநில கட்சிகளுமே ஒரு சின்ன காம்ப்ரமைஸ்குள்ளே பாஜகவை ஒழிப்பதற்கான, பாஜகவை ஆட்சியிலிருந்து அகற்றுவதற்கான ஒரு ஒன்றுபட்ட செயல் திட்டத்துக்கு சின்ன காம்ப்ரமைஸ் பண்ணும்போது காங்கிரஸ் ஏன் அந்த காம்ப்ரமைஸ்குள்ளே வரமாட்டேங்குது? மம்தா பானர்ஜி ஜெயிச்சாங்கன்னா அந்த இன்புட் வந்து இந்தியா கூட்டணி தானே வரப்போகுது அப்படின்ற நோக்கம் ஏன் அவங்களுக்கு இருக்க மாட்டேங்குது? ஒரு கேள்வி, கரெக்டான கேள்வி. இதே இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஏன் கேரளாவில் ஒத்துக்க மாட்டாங்க? கேரளாவில் 1-1 இருக்குது, அதனால அந்த ஃபைட்டுக்கு வராங்க. அதான் பிரச்சனையே. 2 விஷயமா நீங்கள் பார்க்கணும். தமிழ்நாட்டில் அதிமுக இல்லாமல் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, காங்கிரஸ் தான் அந்த இடத்துல இருந்திருக்கும். காங்கிரஸ் தான் இருந்தது முதல்ல. அதிமுகன்னு ஒரு கட்சி உருவாகுவதற்கு முன்னாடி திமுகவாக காங்கிரஸான்னு இருந்தது. அப்படி இருந்தால் காங்கிரஸ் வந்து நாடாளுமன்ற தேர்தலையே திமுக கூட அலைன்ஸ் வைக்குமா? வைக்க மாட்டாங்க. அதுதானே நிதர்சனம். அதே போலத்தான் கேரளாவில் கம்யூனிஸ்ட்டும் காங்கிரஸும் இந்தியா கூட்டணின்னு ஒன்றா இருந்தாலும் சட்டமன்ற தேர்தல்னு வரும்போது அவங்க நம்ம பலத்தை காட்டணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவாங்க. அதே போல தான் வெஸ்ட் பெங்கால்லையும் பார்த்தீங்கன்னா மம்தா தனி, காங்கிரஸ் தனி, கம்யூனிஸ்ட்டும் தனி, பாஜக தனி 4 முனையாக அங்கே நிற்கிறாங்க. இது வந்து பாஜகவுக்கு வலு சேர்க்கும் அப்படிங்கிறத புரிஞ்சிக்க மாட்டாங்க வட இந்தியாவில் குறிப்பாக. எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வட இந்தியாவை சேர்ந்தவர்களுக்கு எப்போதுமே ஒரு எண்ணம் என்னென்னா, நாட்டின் பிரதமராக வர வேண்டியவர் ஒரு வட இந்தியராகத்தான் இருக்க முடியும் அப்படின்னா அவங்களுக்கே ஒரு மைண்ட் செட் இருக்குது. அதே போலவே தென்னிந்தியாவை சேர்ந்த நம்மெல்லாம் எப்படி இருக்கிறோன்னா, நமது மாநிலத்தின் நலன் தான் முக்கியம் அப்படின்றத முன்வைக்கக்கூடிய இடமாக நம்ம எல்லா மாநிலமுமே இருக்குது. அது வந்து கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா எல்லாருமே வந்து எனக்கு ஸ்டேட் ஃபஸ்ட்டு, நேஷன் செகண்டு. கலைஞர் வந்து ஒரு வேளை முயற்சி செஞ்சுருந்தால் அவர் பிரதமராக வந்திருக்க வாய்ப்பு உண்டு. ஜிகே மூப்பனார்லாம் அதுக்கு உதவி செய்வதற்கு தயாராக தான் இருந்தாங்க. ஆனாலும் கலைஞர் வந்து அதுக்கு முயற்சி செய்யலைன்ட்டார். என் உயரம் எனக்கு தெரியும் அப்படின்ட்டார். எனக்கு அது தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டார். அப்போ தென்னிந்தியாவை சேர்ந்தவர்களுக்கு பிரதமர் ஆகணும் அப்படின்ற லட்சியங்கள் எப்போதும் இருந்ததில்லை. வட இந்தியாவை சேர்ந்த எந்த மாநிலத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் நாளைக்கு நம்ம பிரதமர் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அந்த மாநில தலைவர்களுக்கே ஒரு எண்ணம் இருக்குது. இப்போ கூட பாருங்கள், ஊபியில் யோகி ஆதித்யநாத் இருக்கார். அவர் மனசுக்குள்ளே என்ன நினச்சிட்டு இருக்காரு? நம்ம தான் அடுத்த பிரதமர் நினச்சிட்டு இருக்காரு. அதுக்கான செய்திகள்லாம் கசி விட்டுட்டே இருக்கிறாங்க. ஆமாம், அதே போல் தான் மம்தாவும் நினச்சிட்டு இருக்காங்க, நம்ம தான் அடுத்த பிரதமர். இப்படி இவர்கள் பிளவுபட்டு நிற்கக்கூடிய ஒரே காரணத்தினால தான் மோடி இப்போ 3வது வாட்டியாக ஜெயிச்சிருக்கிறார். இல்லைன்னா இந்த 3வது வாட்டிலாம் இப்போ மோடி ஜெயிச்சு ஆட்சி அமைச்சிருக்க வாய்ப்பே கிடையாது. நீங்கள் கேட்ட கேள்வி நல்ல கேள்வி. காம்ப்ரமைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா என்ன பண்ண மாட்டாங்கன்றது தான் பிரச்சனை வட இந்தியாவில். இப்போ பீகார் தேர்தலில் கண்டிப்பாக அகிலேஷ் யாதவ் தான் ஜெயிச்சிருக்கணும். ஆமாம்,
ஆனால் காங்கிரஸ் கடைசி நேரம் வரைக்கும் இழுபறி பண்ணனால அவங்க தோல்வி அங்கே போச்சு. ஏன்னா இன்னொரு பிரச்சனை என்னன்னா, அகிலேஷ் யாதவுக்கும் என்ன நினைப்புனா, நம்ம கூட பிரதமர் ஆகலாம். இந்த பிரதமர் கனவுன்னு ஒன்று இருக்குல்ல. இல்லை, அதுதான் இப்போ பிரதமர்ன்றது செகண்டரி. அது இந்தியா கூட்டணி ஜெயிச்சதுக்கு அப்புறமா வர வேண்டிய குரல். அந்த நோக்கத்துக்காகவே பாஜக திரும்ப திரும்ப ஜெயிக்க வச்சுட்டு இருக்காங்க. அதுதான் பண்ணுறது தான் தப்புன்னு சொல்ல வரேன். என்னென்னா எல்லாருமே என்ன நினச்சிக்கிறாங்க, ஸ்டேட் எலெக்ஷனில் என் பவரை நான் காமிச்சாதான் நான் அடுத்தால பிரதமர் பதவிக்கு கனவை நோக்கி நகர முடியும். அப்போ நான் ஸ்டேட் எலெக்ஷனில் வந்து அலையன்ஸ் இல்லாமே நிற்பேன் அப்படின்னு சொல்லி நின்று நாசமாக போகிறாங்க. இப்போ 4 வெஸ்ட் பெங்கால்லே நம்ம உதாரணத்துக்கு எடுத்துப்போமே, இப்போ 4 கட்சியாக பிரிஞ்சு நிற்கிறாங்க. மம்தா பானர்ஜி திரும்ப திரும்ப ஜெயிச்சிட்டு இருக்காங்க. அவங்க ஏன் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு தரணும் அப்படின்ற கேள்வி அவங்களுக்கு வருது இல்லை. இப்போ தோத்துட்டாங்கன்னு கூட வச்சுப்போம், ஜெயிச்சாலும் பிரச்சனை, என் கூட நீ அன்றைக்கி அலையன்ஸுக்கு வரல, நான் எதுக்கு உனக்கு ஆதரவு தரணும், என்ன நீ தோக்கடிச்சல, நான் எதுக்கு உனக்கு ஆதரவு தரணும் அப்படின்ற கேள்வி வருதுல்ல. அதுக்கு முக்கிய காரணம் இது. இந்த பிரச்சனை வர்றதுக்கு காரணமே என்ன காரணன்றது தான் நான் சொன்னது, பிரதமர் கனவு. வட இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் தலைவருக்கும் இருக்கக்கூடிய ஒரே கனவு என்னென்னா பிரதமர் கனவு. இல்லை, மொராஜி தேசாய் காங்கிரஸில் தான் இருந்தார். அவர் ஏன் வெளியே போனார்? அப்போ கூட காங்கிரஸ் மேலே இருக்கிற இதுவே சொல்ல மாட்டேன். இல்லை, காங்கிரஸுக்கும் அதுதான் பிரச்சனைன்னு சொல்கிறேன். காங்கிரஸ்க்கு என்ன நினைப்புன்னா, மம்தா பானர்ஜியை விட எனக்கு பவர் ஜாஸ்தியாக இருக்குன்னு வெஸ்ட் பெங்காலில் காட்டணும்னு விருப்பப்படுறாங்க. காங்கிரஸ் கேரளாவில் என்ன நினைக்குது, பினராயி விஜயனை விட எனக்கு பவர் ஜாஸ்தியாக இருக்குன்னு காட்டணும்னு ஆசைப்படுறாங்க. தமிழ்நாட்டில் அப்படி காட்ட முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியும், அதனால மூடிட்டு கம்முன்னு இருக்காங்க. இல்லை, அங்கே தான் ராகுல் காந்தி என்ன ரோல் பண்ணுறாரு அப்படின்ற கேள்வி. ராகுல் காந்தி இந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிகள் இருக்குது பார்த்தீங்களா, ராகுல் காந்தி ஒரு வேலையை செய்கிறார். அந்த வேலையை பற்றி அந்தந்த மாநிலங்களில் இந்த காங்கிரஸ்காரன் ஏதாவது பேசுகிறானா, அவர் ஓட்சோரின்னு அவ்வளோ கத்திக்கிட்டு இருக்காரு. எந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ்காரனாவது அந்த மாநிலங்களில் இங்கே பாருப்பா ஓட்சோரி அப்படின்னு பேசுகிறாங்களா? தமிழ்நாட்டில் ஓட்சோரி குறித்தும் எஸ்ஐஆர் குறித்தும் திமுக தான் பேசிக்கிட்டு இருக்குது, காங்கிரஸ்காரனே பேசலை. எந்த இடத்துல பிரச்சனை வருது, அந்தந்த மாநிலத்தில் வெஸ்ட் பெங்காலில் அவங்களே கோர்ட்டுக்கு போகிறாங்க. முதலமைச்சரே கோட்டை மாற்றிக்கிட்டு போய் கேஸில் அப்பியர் ஆகுறாங்க. ஆனால் மாநிலத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ்காரர்கள் இன்னும் பழைய ஜமீன்தார் புத்தியிலே உட்கார்ந்துருக்காங்க. உண்மையான ஜமீன்தார் மாதிரி உட்கார்ந்துருக்க வேண்டிய ராகுல் காந்தி ரோட்டில் இறங்கி வேலை செய்கிறாரு. அப்போ அதுக்கு ஏற்ற அளவுக்கு இவங்களும் ரோட்டில் இறங்கி வேலை செஞ்சால் தானே அந்த மாநிலத்தில் அவங்க வர முடியும். அப்போ ஏதோ ஒரு கட்சி மாநிலத்தில் வேலை செஞ்சு நாடாளுமன்ற தேர்தலில் எம்பிக்கள் எடுத்துன்னு வருவாங்க, நாங்கள் பிரதமர் ஆயிடணும் அப்படின்ற நோக்கம். அந்த நோக்கத்தில் தான் பிரச்சனையே வருது. பிஜேபி எல்லா மாநிலத்திலையும் வேலை செய்யுது, தமிழ்நாடு உட்பட ஒரு சீட்டு கூட வராதுன்னு தெரிஞ்சால் கூட அண்ணாமலையெல்லாம் சாட்டையெல்லாம் எடுத்து அடிச்சுக்கிறாரு. தமிழ்நாட்டில் ஒரு சீட்டாவது ஜெயிச்சிடணும் அப்படிங்கிறது தான் அவரோட நோக்கம். கேரளாவில் ஒரே ஒரு சீட்டு ஜெயிச்சிட்டாங்க, தமிழ்நாட்டில் அந்த ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியல அப்படின்னா அவங்களும் தலையில் நின்று தண்ணி குடிச்சு பார்க்குறாங்க. அதனால தான் அவர் 60 வாட்டி வர்றாரு. அதாவதுப்பா எந்த பாடத்தில் நம்ம வீக்காக இருக்குமோ அந்த பாடத்தை தான் நிறைய வாட்டி படிக்க முடியும். அதுதான் டியூஷன் போகும், அதுதான் டியூஷன் போகணும். அந்த மாதிரி தான் நம்ம இதை பார்க்கணும். இது எனக்கு இங்கிலீஷ் நல்லா வரும், அதனால நான் இங்கிலீஷ் படிக்கலைன்னு இங்கிலீஷ் மதிக்கலைன்ற அர்த்தம் அந்த மாதிரி கிடையாது. வளர்க்க வேண்டிய அவசியம் இல்லாத மாநிலங்களுக்கு போகிறதில்ல. ஏன்னா நீங்கள் ஏடிஎம்கேவை தாண்டி காங்கிரஸை வளர்த்துற முடியாதுங்க. இப்போ இந்த இடத்துல ஈகோவா இந்துத்துவாவா, காங்கிரஸா பாஜகவா அப்படின்ற போட்டி வரப்போ தானே சிக்கலாக மாறுது. அது தமிழ்நாட்டிலும் கேரளாலையும் அந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இங்கே நம்மக்கிட்ட திராவிட சித்தாந்தம் இருக்குது, கேரளாவில் கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் இருக்குது. ஆனால் வெஸ்ட் பெங்காலில் கம்யூனிசம் ஒரு சித்தாந்தமாக முக்கியத்துவம் பெற்ற இடமாக இருந்தாலும் அந்த கம்யூனிஸ்டுகளும் சங்கியாக தான் இருக்காங்க. அவங்களால ராமரை விட முடியல. வட இந்தியாவில் இதுதான் பிரச்சனை. நமக்கு ராமர் தேவையில்லை, கேரளாவுக்கு ராமர் தேவையில்லை, சரியா? ஆனால் ஆந்திராவுக்கே ராமர் தேவைப்படுது, தெலுங்கானாவுக்கே ராமர் தேவைப்படுது, கர்நாடகாவில் ராமர் தேவைப்படுது. அதுதான் பிரச்சனை. மற்ற இந்தியாவோட எல்லா பகுதியிலையுமே நீ மோடியை எழுத்து பேசுறேன்னா ராமரை எழுத்து பேசுகிறேன்ற மாதிரி அவன் ஒரு கோஷத்தை முன்வைக்கும்போது எதிர்கட்சிகளுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரிய மாட்டேங்குது. இப்போ உத்தவ் தாக்கரேவின் கருத்தையும் மணிசங்கர் அவருடைய கருத்தையும் இந்தியா கூட்டணியில் இருக்கிற மற்ற தலைவர்கள் ஏற்றுப்பாங்களா? ஸ்டாலின் அவர்கள் இந்தியா கூட்டணிக்கு தலைவராக அதெல்லாம் நடக்காது. ஏன்னா இவங்க பூரா இருக்கவும் பூரா ஏன் அதுவும் ஸ்டாலின் வரணும், ராகுல் தலைமை தங்க மாட்டாரா அப்படிம்பாங்க. சரிப்பா ராகுல் தான் தலைமை அப்படின்னு சொன்னால் ராகுல் சொன்னதை நாங்கள் கேட்கணுமாம்பாங்க. இல்லை, தொடர்ந்து எல்லா சட்டமன்ற தேர்தலிலும் தோல்வி இருக்குல்ல, ஒரு சக்ஸஸ்ஃபுல் மாடலை தானே காட்ட முடியும் மக்கள். சக்ஸஸ்ஃபுல் மாடலை காமிச்சாலும் வட இந்தியாவில் இருக்கக்கூடியவர்களின் மனநிலை
ஒரு தென்னிந்தியாவை சேர்ந்த ஒருத்தரை தலைவராக ஏற்றுக்க மாட்டாங்க. அதுதான் பிரச்சனை. அவங்க வந்து இன்னமும் தமிழ்நாடு வளர்ந்துருக்கு, அவங்களாம் புத்திசாலி, அவங்களாம் படித்தவங்க எல்லாம் ஓகே. ஆனாலும் அவன் எப்படிப்பா எங்களுக்கு தலைவராக வர முடியும் அப்படின்ற அந்த சிந்தனை இன்னும் மாறவே இல்லை அவங்களுக்கு. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. மோடியை ஸ்டாலின் விமர்சிப்பார். விமர்சித்தாங்கன்னா உடனே ஓன்னு கத்துவாங்க. மம்தா பானர்ஜி விமர்சித்தா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஜெயலலிதா இருக்கும்போது எவ்வளோ விமர்சித்தாங்க மோடியா லேடியா அப்படின்லாம் கேட்டாங்க. அப்பா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மனநிலை என்ன தெரியுமா? மம்தா பானர்ஜியும் ஜெயலலிதாவும் பார்ப்பனர்கள். அவங்க அப்போ பார்க்கும்போது எப்படி பார்க்குறாங்கன்னா, ஒரு பார்ப்பனர் ஒரு சூத்திரன் தப்பு செய்கிறான்னு அவனை மண்டையில் தட்டுறாங்க, அவங்களுக்கு உரிமை இருக்குது, அது ஒத்துப்பாங்க. இப்போ மம்தா பானர்ஜியை தலைமைன்னு சொன்னால் ஒத்துப்பாங்க. அதுக்கு பின்னாடி நம்மக்கிட்ட இருக்கிற மனநிலை அது வந்து நமக்கு மட்டும் இல்லை, இந்தியா முழுவதும் எல்லாருக்குமே இந்த மனநிலைன்னு ஒன்று இருக்குது. பார்ப்பனர்கள்னால் கொஞ்சம் உயர்வு தானேப்பா, அது ஏன் நீ ஒத்துக்க மாட்டேற அப்படின்னு கேட்கக்கூடிய மனநிலையில் தான் இன்னும் இருந்துக்கிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? சிவசேனா தொடங்கப்பட்டது வேற ஒரு காரணத்துக்காக, மண்ணின் மைந்தர்களை ஒருங்கிணைப்பது, சிவாஜியின் பேரில் ஒருங்கிணைப்பது அப்படின்னு ஆரம்பித்தாங்க. இப்போ கடைசியில் எங்கே வந்து நிற்கிறாங்கன்னா, சிவபெருமானோட பேரில் ஒன்றிணைப்பதுன்ற இடத்துக்கு மாறிட்டாங்க. அதுதான் பிரச்சனையே. நீங்கள் மக்கள் வந்து எதனால் பிஜேபியை சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா, இவங்க பூரா சாஃப்ட் இந்துத்துவாவாக இருக்கான். இந்துத்துவா தானேப்பா பேசணும், நீ சாஃப்டாக பேசுகிற, அவன் ஸ்ட்ராங்காக பேசுகிறான், நான் அவனே வச்சுக்கிறேன். வெஜிடேரியன் மீன் குழம்பு போடுறேன்ற அவன் மீனை போட்டே மீன் குழம்பு தரேன்றான், நான் அங்கேயே சாப்பிட்டுக்கிறேன்னு. நீ ஒரு பக்கம் பிரியாணி இருக்குது, ஒரு பக்கம் குஸ்கா இருக்குது, பிரியாணியே சாப்பிட்டு போகிறேன், அவ்வளோதான் மேட்ரு. அதுதான் பிரச்சனை. இன்னுங்க நான் சொல்கிறேன், டெல்லிக்கு நான் போயிருந்தப்போ ஒரு முறை என்ன நடக்குதுன்னா, ஒரு ஆட்டோவில் ஒரு டாக்ஸியில் போயிட்டுருக்கேன். போகும்போது அந்த டாக்ஸி டிரைவர் வந்து பேசும்போது சொல்லிட்டு வரேன், நீங்கள் சென்னை பீப்புள் நல்லா படிப்பீங்க, நல்லா இங்கிலீஷ்லாம் பேசுவீங்க, எங்களுக்கெல்லாம் வராது அப்படின்னா. ஏன்பா உங்களுக்கெல்லாம் வராது, நீ உன் பிள்ளைய படிக்க வை, உன் பிள்ளை என்ன பண்ணுறான்னா 8ஆம் கிளாஸ் என்னவோ படிச்சேன்னா நான் வேலைக்கு போக சொல்லிட்டேன் அப்படின்றான். ஏன்பா வேலைக்கு போக சொன்னால் படிக்க வேண்டியது தானேப்பா, 8ஆம் கிளாஸுக்கு மேலே தான் உண்மையிலே படிக்கணும், 8ஆம் கிளாஸ் வரை படிக்கிறதெல்லாம் படிப்பே கிடையாது, அதுக்கப்புறம் தான் படிக்கிறது தான் படிப்பு. ஏன்பா? இல்லை எங்கள் பண்டிட் சொல்லியிருக்காரு எங்களுக்கு படிப்பு வராதுன்னு. யார் பண்டிட்டு? ஏதோ படித்த பண்டிதர் இல்லை, அவங்க வந்து கோயில் பூசாரியே பண்டிட்டுமாங்க. அப்போ அந்த ஊரில் வந்து அந்த வட இந்தியா முழுக்க, வட இந்தியான்னு கூட சொல்ல முடியாது, இன்னும் கேரளா தமிழ்நாடை தாண்டியே நான் சொல்லுவேன், மற்ற பகுதியில் பூராமே அந்த பார்ப்பனர்கள் வந்து சொன்னால் சரியாக இருக்கும் அப்படின்ற ஒரு சிந்தனை இருக்குது. அதனால தான் எல்லோரும் என்ன வட இந்தியா பூரா என்ன சொல்கிறாங்க, அவங்க பார்ப்பனர்கள் பூரா மோடி தான் பெஸ்ட்டுன்றாங்க. அப்போ பெஸ்ட்டு தான் மோடி அப்படின்ற ஒரு சிந்தனைக்கு அவங்க வர்றதுக்கு காரணம் இந்த அந்த பெரியாரிய சிந்தனையோ இல்லை பொது உடைமை சிந்தனையோ இல்லாமல் இருப்பதனால தான். இந்த பொது உடைமை சிந்தனை இருக்கிறதுனால கேரளா தப்பிச்சிருச்சு. ஆனால் வட இந்தியாவில் போய் இருக்கிறதுனால பொது உடைமை சிந்தனை இருந்தாலும் வெஸ்ட் பெங்கால் வந்து சங்கியாக தான் இருக்காங்க, அவங்க முழுமையான பொது உடைமைவாதியாக மாறல. ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்சு மோடி சாவர வரை அதுக்கு தீர்வே கிடையாது. நிஜமா நான் விளையாட்டுக்கு சொல்ல, அந்த இடத்துல மோடி இல்லைனாலும் வேற யாருன்னா வர போறாங்க, அது கம்ப்ளீட்டா வேற இல்லை. மோடிக்குன்னு ஒரு இமேஜ் இருக்கு, அதே இமேஜ் அமித்ஷாவுக்கு நிற்காது, அதே இமேஜ் யோகி ஆதித்யநாத்துக்கெல்லாம் நிற்காது. மோடிக்கு ஒரு இமேஜ் கிரியேட் ஆயிடுச்சு, அதை நம்ம மறுக்கவே முடியாது, அதை நம்மளால் மறுக்கலாம் முடியாது. மோடிக்கு இமேஜ்லாம் இல்லை, அவருக்கு கெட்ட பேர் தான் இருக்குது அப்படின்லாம் சும்மா வாய்க்கு வந்த மாதிரி பேசுறதுனா பேசலாம். உண்மையை ஒத்துக்கணும்னா மோடிக்கு ஒரு இமேஜ் இருக்குது, அந்த இமேஜை காலி பண்ணுற அளவுக்கு இன்னும் ராகுலோட இமேஜ் வளரல. ராகுல் இமேஜ் வளர்ந்துருக்கு, அந்த அளவுக்கு வளரல. இப்போதைக்கு அவரை மாற்றணும்னா இவரை எடுக்கலாம். இல்லை, இப்போ ராகுல் காந்தி மேலேயும் விமர்சனம் வர ஆரம்பிச்சிருக்குது. இன்னும் சொல்லணும்னா அவர் ஒரு யூடியூப் பாலிடிக்ஸ் தான் பண்ணுறாரு, ஒரு யூடியூபர் அவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. அதுவும் இல்லாமல் வெறுமனே ஒரு பார்லிமெண்ட் பாலிடிக்ஸ் தான் பண்ணுறாரு, களத்தில் எதுவுமே இல்லை, வெறுமனே வந்து ரோட் ஷோ போகிறது. பார்லிமெண்ட்டில் இருக்கும்போது பார்லிமெண்ட் பாலிடிக்ஸ் தான் பண்ண முடியும், ரோட்டில் இருக்கும்போது ரோட் பாலிடிக்ஸ் தான் பண்ண முடியும். அது வந்து எதிர்கட்சிகள் அப்படி தான் பேசுவாங்க. இப்போ மோடியை சொல்கிறது இல்லையா, அவர் என்ன அவர் பிரைம் மினிஸ்டரே கிடையாது, அவர் இன்ஸ்டாகிராம் பிரைம் மினிஸ்டர்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா. வேலைக்கு ஒரு ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு கேமராக்காரனை கூப்பிட்டு என்ன பார்த்து அங்கேயே மாற்றி எடுக்கிறேன்னு கேட்டுக்கிட்டு இருக்காருன்னா அது இந்த பக்கம் சொல்லுவாங்க, அது அந்த பக்கம் சொல்லுவாங்க. ஆனால் ரெண்டுமே வந்து அப்படியே நம்ம எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. ராகுலுக்கு ஒரு இமேஜ் வளர்ந்துருக்கு, இல்லை மறுக்க முடியாது. ஆனால் அந்த இமேஜ் வந்து மோடியோட இமேஜை தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு இன்னும் வளரல. அதுதான் பிரச்சனை. மோடி எப்படி வந்துட்டாருன்னா, நடுவில் ஒரு கேப் இருந்தப்போ அந்த கேப்பில் உள்ளே பூந்துட்டார். 2014 ஒரு கேப் ஆகி போச்சு, காங்கிரஸ் சைடில் சொல்கிற மாதிரி ஆளே இல்லை அப்படின்றப்ப டக்குனி இவர் உள்ளே வந்துட்டார்.
வந்த உடனே ஒரு ஆக்சிடென்டல் பிரைம் மினிஸ்டர்னு ஒரு படம்லாம் எடுத்து மன்மோகன் சிங் எல்லாம் கிண்டல் பண்ணி முடிச்சுட்டு போயிட்டாங்க. மன்மோகன் சிங் ஒரு நல்ல பியூரோக்ராட், அவர் பாலிடிக்ஸ் தெரியாது அவருக்கு. அவர் வந்து ஒரு நல்ல பியூரோக்ராட், நல்ல ஒரு அதிகாரியாக ஒரு வேலையை செய்ய சொன்னாங்கன்னா அந்த வேலையை செய்வார். நிர்வாகத்திறனை கரெக்டாக அது செய்வார். அந்த நிர்வாகத்திறன்ற வார்த்தை எதுவும் தேடிக்கிட்டே இருந்தேன், வரல எனக்கு. ராகுல் காந்தி நிர்வாகத்திறனும் இருக்குது, தலைமை பண்பும் இருக்குது. ஆனால் அவர் வளர வேண்டிய இடத்துல இருக்கார், இன்னும் வளர வேண்டிய இடத்துல இருக்கிறாரு. அப்போ மோடி எங்கேயாவது பெருசாக சறுக்குனாலும் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் அதை கண்டுக்காமல் மறைச்சிட்றாங்க. முன்னாடி என்ன நடக்கும்னா ஊடகங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தது வட இந்தியாவில். இப்போ வட இந்தியாவில் ஊடகங்கள் எதுவுமே இல்லை. இந்தியா டுடே முதற்கொண்டு எல்லாரும் இப்போதைக்கு கேரவனும் ஒயர் மட்டும்தான் மோடியை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இடதுசாரி பத்திரிகையாளர்னு முத்திர குத்தி தள்ளி விட்டாங்க. மற்ற என்டிடிவி, இந்தியா டுடே எல்லாரையும் விலைக்கு வாங்கிட்டாங்க. அவங்க இப்போ ஒன்றும் இல்லை, இந்த ஏஐயில் இவ்வளோ கூத்தடிச்சாங்களே, அந்த ஏஐ டாக் பற்றிலாம் இதை பற்றி வட இந்திய ஊடகத்தில் ஏதாவது பேசுனாங்களா? ஒன்றுமே இல்லை, ஒரு நியூஸ் கூட இல்லை. இது இந்தியா மீது நடக்கும் சதின்னு சொல்லிட்டு போயிட்டு ஆமாம் சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்போ வட இந்தியாவில் ஊடகமும் கட்டுப்படுத்தப்படுறது காரணமாக ராகுலுக்கு வந்திருக்க வேண்டிய இமேஜும் முழுசாக வந்து சேரலை. சரிந்திருக்க வேண்டிய மோடியின் இமேஜும் இன்னும் சரியலை. பத்தாவதுக்கு வட இந்தியாவில் இருக்க எல்லாரும், அகிலேஷ் யாதவ்லேருந்து மம்தா பானர்ஜிலேருந்து எல்லாரும் நான் தான் பிரைம் மினிஸ்டர்னு கனவு கண்டுக்கிட்டு உட்காந்துருக்காங்க. மோடி வரக்கூடாதுன்றதுல தெளிவாக இருந்தாங்கன்னா தான், மோடி வரக்கூடாது ஆனால் அகிலேஷும் வரக்கூடாது, நான் தான் வரணும் அப்படின்னு மம்தா நினச்சிக்கிறாங்க. மோடி வரக்கூடாது, தீதியும் வரக்கூடாது, நான் தான் வரணும்னு அகிலேஷ் நினச்சிக்கிறாரு. அப்போ எப்படி இவங்க ஒன்றா சேர்ந்து இவங்க எங்கே மோடியை இறக்க போகிறாங்க? அடுத்த எலெக்ஷனில் மோடி தோப்பாரான்னு கேட்டால் மோடி தோக்க மாட்டார். ஆனால் ஸ்டாலின் அவர்கள் என்ன பேசுகிறாருன்னா, ஒரு சில தினங்கள் முன்பு ஒரு சட்டமன்றத்தில் ஒரு மிகப்பெரிய உரையை நிகழ்த்தியிருக்கிறாரு. மிகப்பெரியனா இந்தியாவே உற்று நோக்கக்கூடிய உரை. அங்கே அதான் இந்த பாயிண்ட்லேருந்து நான் அதை அப்படி தான் புரிஞ்சுக்கிறேன். நீ மேலே யாருன்னா வாங்க, ஆனால் மாநில சுயாட்சிக்கு அந்த உரிமையை பாதுகாக்கிறவர்கள் தான் அங்கே இருக்க முடியும். இதுவரையிலும் மாநில சுயாட்சியை காப்பாற்றக்கூடிய எந்த அரசும் தோன்றவில்லை அப்படின்ட்டாரு. அதுக்கான சட்ட போராட்டங்களை நாங்கள் நடத்துவோம் அப்படின்ட்டு. ஸோ அதான் நம்ம பேசுகிற பாயிண்ட்லேருந்து புரிஞ்சுட்டு இருந்தால், இங்கே இருக்கிற நாம் வந்து நம்மளுடைய ஸ்டேட் நலன்களை பாதுகாக்கக்கூடிய புள்ளியில் தான் இவங்க எல்லாருமே இருக்கிறாங்க. அந்த அரசியலை தான் இவங்க பண்ணுறாங்க. அந்த அரசியலை தான் ஸ்டேட் பண்ணணும், அந்த அரசியலை தான் ஸ்டேட் பண்ணணும். ஏன்னா ஸ்டேட் வந்து நேஷ்னல் பாலிடிக்ஸ் பண்ணக்கூடாது. ஸ்டேட் வந்து தன்னோட உரிமைக்கு தான் வேலை செய்யணும். இந்த மக்களுக்கு பக்கத்தில் ஆந்திராவில் இது கிடச்சிதா, கேரளாவில் அது கிடச்சிதான்றதை பற்றிலாம் அந்த மாநிலத்து முதல்வர் பார்த்துக்கணும். நாம் நம்ம மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு சரியான கல்வி கிடைச்சிதா, மக்களுக்கு சுகாதாரம் கிடைச்சிதா, வேலைவாய்ப்பு கிடைச்சிதா அப்படின்றத பற்றி அந்தந்த மாநிலம் தான் முடிவு பண்ணணும். ஆனால் தேசிய கட்சின்னு ஒன்று இருக்கக்கூடாது. அப்படி தேசிய கட்சின்னு ஒன்று இருக்கிறது தான் பெரிய தலைவலி. தேசிய கட்சின்னு ஒன்று இருக்கிற வர மாநில சுயாட்சி கிடைக்காது. இதை வந்து வின்சன் சர்ச்சில் வந்து 1932 சொல்லிட்டு போயிட்டார். இவங்க கேட்கறது இந்தியாவின் சுதந்திரம் அல்ல, இவங்க கேட்கறது நாம் வச்சிருக்கிற போலீஸ் சிஸ்டமும் மிலிட்ரி சிஸ்டத்தையும் என்கிட்ட கொடுத்துருன்னு கேட்குறாங்க. இவங்க மாநிலங்களுக்கு உரிமைகளை வழங்க தயாராக இல்லை. ஏன்னா பிரிட்டன் சொன்ன விஷயம் என்னென்னா, ஒவ்வொரு மாநிலத்துக்கும் முதல்ல சட்டங்களை உருவாக்கு, அந்தந்த மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரி எஜுகேஷன் பாலிசியை கொண்டு வா, அந்தந்த மாநிலத்துக்கு தேவையான ஹெல்த் பாலிசி, லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லா சட்டங்களையும் கொண்டு வாங்க. அப்போ அவர் சொன்னது, பிரிட்டிஷ்காரன் சொன்னது என்னென்னா, எ ஸ்ட்ராங் ஸ்டேட்ஸ், மிக அதிக பலம் வாய்ந்த அதிகாரம் வாய்ந்த மாநிலங்களும் குறைந்த அதிகாரங்கள் கொண்ட ஒன்றியமும் இருக்கணும், ஒரு ஃபெடரேஷனும் இருக்கணும். ஃபெடரேஷனுக்கு வந்து அதிகாரங்கள் வந்து முக்கியமாக நோட் அடிக்கிறது, ரயில்வே, போஸ்ட் ஆஃபீஸு, எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டு, இராணுவம், இந்த இடத்த தாண்டி வேறு எந்த அதிகாரமும் இருக்கக்கூடாது அப்படின்னு தான் பிரிட்டிஷ்காரன் சொன்னான். ஆனால் இவங்க என்ன சொன்னாங்க, ஏன்டா அப்படியே கொடுத்துருங்க இந்த தேசிய அதை புரிஞ்சுக்கிட்டு தான் காந்தி என்ன சொன்னார், சுதந்திரம் அடைஞ்ச உடனே காங்கிரஸை கலைச்சிருங்கன்னாரு. காங்கிரஸோட வேலை முடிஞ்சு போச்சு. காங்கிரஸோட வேலை சுதந்திரம் வாங்குறது, சுதந்திரம் வாங்கியாச்சு, வேலை முடிஞ்சு, காங்கிரஸை கலைச்சிருங்க, அதுக்கப்புறம் தனித்தனியாக கட்சியை உருவாக்கிக்கிங்க அப்படின்னாரு. இவங்க கலைக்க மாட்டேன்ட்டாங்க. சரியா? இப்போவும் பாருங்க, சரத்பவாராக இருக்கட்டும், தீதியாக இருக்கட்டும், எல்லாருமே காங்கிரஸ்லேருந்து பிரிஞ்சு தனி மாநில கட்சியாக மாறிக்கிட்டவங்க. அப்போ அவங்களுக்கு அந்த பழைய ஆஸ்பிரேஷன் இருக்க தான் செய்யும். மூப்பனார் தேசிய கட்சின்னு ஒன்று இருக்கிற வர மாநில சுயாட்சி வராது. அதனால தேசிய கட்சிகள் இல்லாமல் பண்ணால் தான் சரியாக வரும். ஆராயத்திற்கு வந்து பல்லவத்தில் பண்ணிக்கிறோம். நன்றி.